ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஒலிக்காணல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய கல்வாரி அன்பை குறித்து தியானித்து பார்க்கவும், ஆண்டவருடைய கல்வாரி தியாகத்தை ஆராதித்து பாடவும், பெரிய வெள்ளி என்கிறதான ஒரு நல்ல நாள், குட் ஃப்ரைடே என்று ஆங்கிலக்காரன் சொல்லி வைத்திருக்கிறான். ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே தன்னுடைய விலையேற பெற்ற மாசற்ற குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி நமக்கு விடுதலை கொடுத்த அந்த நாள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அது மிகவும் ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கிறது. அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர் ஆராதித்து பாடி அவருக்குரிய கனத்தை அவருக்கே கொடுப்போம். வேதத்தில் வாசிக்கிறோம். கலாத்தியர் எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் வேதம் விதமாய் சொல்லுகிறது, நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. ஹல்லேலூயா. இந்த விந்தை அன்புக்கு ஈடா என்ன காணிக்கை ஈந்திடுவே, எந்த பொருள் ஈடாகும் என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன், என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன். Glory to God, Jesus. Thank you, Jesus. விந்தைக்கீரு தேசுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தைக்கீரு தேசுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், விந்தைக்கீரு தேசுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள்,
மிக வேறுப்பினும் திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக வேறுப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே உரிய பெருமைகள் யாவும் அற்பமே விந்தை கேறு தேசுராஜா உந்தன் சிலுவை மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை இந்த விந்தை அன்புக்கு ஈடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன் இந்த விந்தை அன்புக்கு ஈடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன் எந்த அரும் பொருள் ஈடாகும் எந்த பொருள் ஈடாகும் என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன் என்னை முற்றிலும் உமக்கு அளிக்கின்றேன் விந்தை கீறு தேசுராஜா உந்தன் சிலுவைய மேன்மை உந்தன் சிலுவைய மேன்மை விந்தை கீறு தேசுராஜா உந்தன் சிலுவைய மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆண்டவருடைய கல்வாரிக்கு அன்புக்கு ஈடாக நாம் எண்ணத்தை செலுத்த போகிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்றால் தன்னுடைய உயிரையே தியாகம் செய்து எத்தனை வேதனைகள், தாங்கொண்டா துயரங்கள், அவமானம், நிந்தை எல்லாவற்றையும் ஏற்றவராக சிலுவையிலே தூங்கின அந்த அன்புக்கு நாம் எண்ணத்தை செலுத்த போகிறோம். நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவதுதான், வசனத்தின்படி அன்பு கூறுவதுதான் அவருக்கு நீங்களும் நான் செய்யக்கூடிய ஒரு புத்தியுள்ள ஆராதனையா இருக்கிறபடினால் அவர் அன்புக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே இருள்ளம் உடையுதப்பா. பூமியின் எல்லைங்க உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள். அன்றைக்கு உயர்த்தப்பட்ட வெங்கல சர்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். கல்வாரி சிலுவையிலே உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பாருங்கள், நீங்களும் நானும் பிழைத்துக் கொள்ளலாம். அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா.
கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. தாகம் தாகம் என்றே எனக்காய் ஏங்கி நின்றே. பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. பாவங்கள் சுமந்தே எங்கள் பரிகார பலியானே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. என் உள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. உம்மை நினைத்து பார்க்கையிலே உள்ளம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். தூய திருரத்தமே, துடிக்கும் தாய் உள்ளமே. தூய திருரத்தமே, துடிக்கும் தாய் உள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. Glory to God. வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஊழியத்தின் நாட்களிலே நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். பலவீனமானவர்களை, வியாதியஸ்தர்களை, ஏதாவது ஒரு விதத்திலே தங்கள் சரீரத்தில் இருக்கிற வேதனையோடு கூட ரோட்டின் ஓரத்திலே பரிதாபமாய் படுத்திருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் மனது உருகினார் என்று பார்க்கிறோம். மனதுருகும் தேவன்
மன உருக்கமுள்ள தேவன். ஏசாயா தீர்க்கன் 30வது அதிகாரம் 18வது வசனத்திலே, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் வேதத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனத்திலும், மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 24வது வசனத்திலும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 36வது வசனத்திலும் இயேசு திரளான ஜனங்களுடைய வியாதிகளை கண்டு அவர் மனதுருகினார் என்று வாசிக்கிறோம். மனதுருகி குருடர்களை தொட்டு அவர்களை சுகமாக்கினார். மனதுருக்கமுள்ள தேவன் குஷ்டரோகிகளை தொட்டு அவர்களை குணமாக்கினார். இப்படி நம்மேல் மனதுருகும் இரக்கமுள்ள ஒரு ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அப்பொழுதும் கூட மனதுருக்கம் உள்ளவர்களாய் மனதிலே இருக்கிறதான அன்பு நிமித்தமாக நமக்காக பரிந்து பேசின அந்த மனதுருக்கத்தை குறித்து நினைத்து நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேச வேண்டும். இருதயத்தில் இருக்கின்ற அன்பு, ஆண்டவர் மீது இருக்கிற நன்றி உள்ள உணர்வோடு கூட மனதார அவரை ஸ்தோத்திரிக்க. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை. மனதுருகும் இயேசுவே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை, உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார ஸ்துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். சொல்லலாம், மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே,
மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டே ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டே ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்புக்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். தேவனாகிய கர்த்தர் தனக்கு இருக்கிற இரக்க குணத்தோடு கூட, தனக்கு இருக்கிற மனதுருக்கத்தோடு கூட கல்வாரி சிலுவையிலே பாரமான சிலுவை சுமந்தவராக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்கிற வசனத்துக்கு ஏற்ப எத்தனை வேதனை, எத்தனை அவமானம், நிந்தை, இவைகளுக்கு மத்தியிலும் நமக்காக நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் அவரே சுமந்து, நம்முடைய சரீரங்களில் இருக்கிறதான வியாதிகள், பலவீனங்களை எல்லாவற்றையும் அவரே சுமந்து நமக்கு மீட்பை கொடுப்பதற்காக ஒரு நாள் கல்வாரி நோக்கி பயணமானாரே. அந்த அன்புக்கு நாம் என்னத்தை செலுத்த போகிறோம்? எந்தன் இயேசு கல்வாரியில் கோர பாடுகள் சகித்தாரே, உலகின் பாவம் நீக்க, உலகின் பாவம் நீக்க ரத்தம் சிந்தியே ஜீவனை ஈந்தார். உலகின் பாவம் நீக்க ரத்தம் சிந்தியே ஜீவனை ஈந்தார். Glory to God. Thank you, Jesus. Amen. எந்தன் இயேசு கல்வாரியில் கோர பாடுகள் சகித்தாரே, எந்தன் இயேசு கல்வாரியில் கோர பாடுகள் சகித்தாரே, உலகின் பாவம் நீக்க, உலகின் பாவம் நீக்க ரத்தம் சிந்தியே ஜீவனை ஈந்தார். எந்தன் இயேசு கல்வாரியில் கோர பாடுகள் சகித்தாரே. அல்லேலூயா. எந்தன் இயேசு கல்வாரியில் கோர
பாடுகள் சகித்தாரே. கொல்கதா மலை நோக்கி பாருங்களேன், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே. கொல்கதா மலை நோக்கி பாருங்களேன், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே. கொடுமையின் கோரம், பாவத்தின் பாரம், கொடுமையின் கோரம், பாவத்தின் பாரம், நம் இயேசு பாவத்தை கழுவினாரே, நம் இயேசு பாவத்தை கழுவினாரே, நம் இயேசு பாவத்தை கழுவினாரே. எந்தன் இயேசு கல்வாரியில் கோர பாடுகள் சகித்தாரே. எந்தன் இயேசு கல்வாரியில் கோர பாடுகள் சகித்தாரே. பாவத்தை போக்க வந்த இயேசுவே, பரமனின் சித்தம் முற்றும் நிறைவேறவே. பாவத்தை போக்க வந்த இயேசுவே, பரமனின் சித்தம் முற்றும் நிறைவேறவே. கிரயமாய் வந்தார், இரத்தத்தை சிந்தினார், கிரயமாய் வந்தார், இரத்தத்தை சிந்தினார். நம் இயேசு பாவத்தை கழுவினாரே, நம் இயேசு பாவத்தை கழுவினாரே, நம் இயேசு பாவத்தை கழுவினாரே. எந்தன் இயேசு கல்வாரியில் கோர பாடுகள் சகித்தாரே. எந்தன் இயேசு கல்வாரியில் கோர பாடுகள் சகித்தாரே. உலகின் பாவம் நீக்க, உலகின் பாவம் நீக்க, ரத்தம் சிந்தியே ஜீவனை ஈந்தார். எந்தன் இயேசு கல்வாரியில் கோர பாடுகள் சகித்தாரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், கல்வாரி அன்புக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே கனம் மகிமை துதியை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, எதற்காக அவர் இப்படி மறிக்க வேண்டும், எதற்காக இப்படிப்பட்ட வேதனையை அவர் அனுபவிக்க வேண்டும், ஏன் சகிக்க வேண்டும், எத்தனை பாடுகள் எதற்காக? 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு அவரே. எல்லாருடைய பாவங்களுக்காக தம்மை தாமே குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தாரே. நாம் அக்கிரம செய்கிறாய் இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்தாரே. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு என்று எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பழுதில்லாத ஒரு சரீரம், ஊனமில்லாத ஒரு சரீரம்,
பாவமில்லாத இயேசு கிறிஸ்து, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா என்று கேட்ட ஒரே ஆண்டவர் இயேசு, தன்னை பழுதற்ற நிலைமையிலே முற்றிலுமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்த அவரை நீங்கள் இப்பொழுது சிந்தித்து பார்த்து, எனக்காக உண்மையே தந்தீரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல், ஓ ஹல்லேலூயா, பரிசுத்தமும் பழையற்றதுமான மகிமையான சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து நம்மை சகல அக்கிரமங்களை நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியமுள்ள விசுவாசிகளாய் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்தார்? நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். பரிசுத்தமான ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லையே. சுத்தம் உள்ளவர்களாய் சுத்த மனசாட்சியோடு கூட கர்த்தரை ஆராதிக்க என் ஜனங்களுக்கு வழிவாசலை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவே என்னையே நான் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகின்ற கர்த்தர். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல், நான் எவ்விதமாய் பிழைத்திருக்கிறேன், எனக்குள்ளே இருக்கிறதான அந்த கிறிஸ்துவ அன்பு என்னை ஏன் நெருக்கி ஏவுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது பிழைத்திருப்பது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த பவுல் அடியாரனுடைய வார்த்தைகளைப் போல அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தாரே. நீங்களும் நானும் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமான பலியாக, ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுப்பதை அன்றி வேறு என்னத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. எல்லோரும் சொல்லுங்களே, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர், எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீர். நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா,
உம்மை நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோமையா. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக. உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற. நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற. ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கினே. ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கினே. ஐயா ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக. உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக. சுத்திகரித்தீரே சொந்த ஜனமாக. உள்ளத்தில் வந்தீரையா எங்கள் உள்ளத்தில் வந்தீரையா. உமக்காய் வாழ்ந்திட ஐயா உமக்காய் வாழ்ந்திட. ஐயா ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக. உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. கல்வாரியில் தொங்கும் இயேசு கிறிஸ்துவின் கருணை உள்ளத்தை பார்க்க போகிறோம். எவ்வளவு நம்மீது அன்பு, இரக்கம், கனிவு, கருணை, சாந்தம், நீடிய பொறுமை அவருக்கு. இவைகள் எல்லாவற்றிலும் எங்கு பார்க்க போகிறோம்? கல்வாரியிலே பார்க்க போகிறோம். சிலுவை என்பது பரலோகத்தினுடைய திட்டம். சிலுவை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் உச்சக்கட்டம். எனவே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களே. அவருடைய முகத்தின் பிரகாசம், அதிலிருந்து இறங்கி வருகின்ற அவருடைய கருணை, அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. எபிரேயர் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன நிந்தை, என்ன வேதனை, அவமானம், இவைகளுக்கு மத்தியிலே சிலுவையை சகித்த அந்த இயேசுவின் கருணை உள்ளத்தை பாருங்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனத்திலே குற்றமில்லாத ரத்தம், மாசு அற்ற ரத்தம், விலையேறப்பெற்ற ரத்தத்தை சிந்தி நமக்கு ஒரு விடுதலை கொடுத்த ஒரு நல்ல ஆண்டவர்,
மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுப்பதற்காக அவர் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மனுக்குலம் மீட்கப்பட வேண்டும், மனிதர்கள் விடுதலை ஆக வேண்டும், அவர்களுடைய பாவத்துக்கு மன்னிப்பு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்தில் வந்து சேருவதற்கான தகுதியை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய ஜீவனை மீட்கும் பொருளாக He has paid a great price for our redemption and for our salvation, my beloved. What a price! Ransom என்று ஆங்கிலத்திலே வாசிக்கின்றோம், கிருபாதார பலி என்று வாசிக்கின்றோம். It is called propitiation. The divine love of the Lord is being exhibited on the Calvary to redeem you and me, to give salvation unto you and me, and to make a big propitiation for the glory of the Lord. ஏசாயா தீர்க்கன் 53வது அதிகாரம் 12வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றி He poured his soul unto the death. அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அவருடைய அன்பை பாருங்கள். தவறு செய்யாதவர், பாவம் செய்யாதவர், குற்றமில்லாத நம்முடைய தேவன், பரிசுத்தமான ஆண்டவர் கள்ளர்களுக்கு நடுவிலே ஒரு கள்ளனை போல தொங்கினாரே. ஏன்? நமக்காக, உனக்காக, எனக்காக அந்த கல்வாரினுடைய கருணை நினைத்து நீங்கள் நானும் அவரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீலாவி நின்று ஆயுதே, விலையேற பெற்றோனாய் நம்மை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையில்லை, நமக்கு மதிப்பில்லை, மரியாதை இல்லை. அப்படிப்பட்ட நம்மை விலையேற பெற்றவர்களாய், ஆத்துமாக்களாய் மாற்றுவதற்காக தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை, பரிசுத்த இரத்தத்தை, குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தின நம்முடைய ஆண்டவருடைய கருணையை நினைத்து நாம் எல்லோரும் பாடப்போகிறோம். கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே, கர்த்தன் இயேசு பார்வுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே, கர்த்தன் இயேசு பார்வுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு பார்வுனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீலாவி நின்று பாயுதே, விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் வீலாவி நின்று பாயுதே,
விலையேற பெற்றோனாய் நம்மை மாற்ற விலையாக ஈந்தனரே. அல்லேலூயா. விலையேற பெற்றோனாய் நம்மை மாற்ற விலையாக ஈந்தனரே. எந்த நுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. தந்தையேவும் அன்பினையே சிந்தித்து சேவை செய்வே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. அல்லேலூயா. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. Thank you, Jesus. சிந்தையிலே மாறங்களும் நிந்தைகள் ஏற்றவரா தொங்குகின்றார் பாதகன் போர் மங்கா வாழ்வழிக்கவே. தொங்குகின்றார் பாதகன் போர் மங்கா வாழ்வழிக்கவே. எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்களேன். விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக ஈந்தனரே. அல்லேலூயா. விலையேற பெற்றோராய் நம்மை மாற்ற விலையாக ஈந்தனரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறபடியினாலே அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகுமாம். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் கிடைக்குமா? கொலோசியர் 1:20 அப்போஸ்தலர் 20:28 அவருடைய சுய இரத்தத்தினாலே சபை உருவாகிறது என்று வேதம் சொல்லுகிறது. 2000 வருடங்களுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவிலே தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய விலையேற பெற்ற அன்பை வெளிப்படுத்துவதற்காக அவர் சிந்தின இரத்தத்தின் ஒரு துளி வல்லமை இன்றைக்கு இருக்கிற எல்லா திருச்சபைகளையும் உருவாக்க திட்டம் கொண்டபடியினாலே இன்னைக்கு அந்த இரத்தத்தின் வல்லமையை உணர்ந்தவர்களாக நம்ம எல்லோரும் ஒப்பு கொடுத்து பாட போகிறோம், ஒப்பு கொடுத்து ஆராதிக்க போகிறோம். என்னை நேசிக்கின்றாயா என்று நாம் பாட போகிறோம். அவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். கல்வாரி அன்பை கண்ட பின்பும் நேசியாமல் இருப்பேனோ
என்று நாம் பாடப்போகிறபடினாலே நீங்களும் எங்களோடு கூட இணைந்து இந்த கல்வாரி அன்புக்கு நம்மை நாமே ஒப்பு கொடுத்தவர்களாக, ஆண்டவரே நீர் என்னை நேசித்தீர், அன்றைக்கு பேதுருவிடத்தில் கேட்டதை போல நீ இடத்துல அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிற சத்தம், நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கின்ற சத்தம் இன்றைக்கும் ஆவியானவர் மூலமாக எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியினாலே, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. நீங்கள் சொல்லுங்கள், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா. Glory to God. Thank you, Jesus. பாவத்தின் அகோரத்தை பாதகத்தின் முடிவினை பாவத்தின் அகோரத்தை பாதகத்தின் முடிவினை பரிகாச சின்னமாம் சிலுவையிலே பலியான பாவி உனக்கா, பரிகாச சின்னமாம் சிலுவையிலே பலியான பாவி உனக்கா. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா. மகா பரிசுத்தமும் இரக்கமும் அன்பும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி அன்புக்கு எங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய், உம்முடைய கல்வாரி சிநேகத்துக்கு எங்களை அர்ப்பணித்தவர்களாய், இந்த ஒலி காணல் மூலமாக யாரெல்லாம் தங்களுடைய இல்லத்திலோ சபையிலோ தங்களுடைய பிரயாணத்திலோ இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய கல்வாரினுடைய அன்புக்கு அவர்களையும் பார்த்தவர்களாய் நீர் மாற்றுவீராக. இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறதான இந்த நிறுவனத்தினரை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக உழைத்தவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஜெபித்தவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய கல்வாரி அன்பினாலே தொடர்ந்து இன்றைக்கும் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த கல்வாரி ஆராதனைக்கு இந்த நிகழ்ச்சியிலே உம்மை துதித்து பாடுவதற்கு நீர் தந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம்.
எல்லா கனத்தையும் மகிமை துதியும் ஒருவருக்கே செலுத்தி எங்களுக்காக மரித்து வீழ்த்தெழுந்து பரலோகம் சென்று வெற்றியை தேடித்தந்து மறுபடியும் எங்களை அடுத்து செல்ல வர இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஹல்லேலூயா. God bless you.